வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து ப்ரான் மசாலா. முதல்ல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். வாங்க இப்போ ப்ரான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் அதை வதக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதில் 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வேக விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடரும் எடுத்திருக்கேன். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அது எல்லாத்தையும் கலந்து விடணும். நல்லா எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எல்லாமே வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸை ஆட் பண்ண போகிறோம். நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் கலரி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட ப்ரான்ஸ் வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரான்ஸை நல்லா வேக விடுங்க. அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கோங்க அப்பப்போ. அவ்வளோதான், நம்ம ப்ரான் மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லோரும் உங்கள் வீட்டில் ப்ரான் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள்.